வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா உங்களை சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா ஜேஎம்எஸ் சந்திரமௌலி ஐயா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். கடந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா சனி பயிற்சி, அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் பத்தி பேசியிருந்தோம். அதே மாதிரி கிரக சஞ்சாரத்தை பத்தி சொல்லியிருந்தோம். இப்ப என்னன்னா சனியும் இந்த ராகுவும் வராரு. அது கிட்டத்தட்ட பல கிரகமும் சேருது. ஆமா, 4 கிரகம் வேற சேருது. அதுவும் குரு வீட்டுல சேருது. மீன ராசி. ஆமா, நீங்க சொன்ன அந்த அழிவுஸ்தானம் சோ அந்த இடத்துல சேர்றதுனால நிறைய பேருக்கு இருக்கிற இயற்கை சீற்றங்கள் பேசுறோம். எல்லா பக்கமும் இயற்கை சீற்றங்கள் நம்புறோம். பட் தனி மனித ஜாதகத்துக்கு எப்படிங்கிறத தான் உங்க கேள்விகளை வச்சு நம்ம கண்டிப்பா. ஏன்னா வரைகிற 29ஆம் தேதியில நம்ம சொல்ற ஸ்கீம் எல்லாமே 29ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது பலன்களை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரிஷப லக்னக்காரங்க அவங்களுக்கு 10ல இருந்த சனி இப்ப 11க்கு வராரு, லாப சனியா வராரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த காரணம் பத்தி சொல்லுங்கய்யா. நம்ம சிஷ்டப்படி நட்சத்திர சூத்திரப்படி சனியினுடைய நட்சத்திரமே 11ல தான் இருக்கு. 3ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல. அதுவும் அந்த சொந்த நட்சத்திரத்துல சனி வர்ற காலம் இவங்களுக்கு பொற்காலம். ஏன்னா சொந்த நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருக்கும்போது அந்த ஸ்தானத்தை நல்லா பூஸ்டப் பண்ணுவார். அந்த லாபஸ்தானம், அது லாபம்ங்கிறது அகம் சார்ந்த லாபம் தான். இப்போ ஒரு உறவுகள் பிரிஞ்சிருந்த உறவுகள் ஒன்று சேர்ந்தா அதுவும் மன மகிழ்ச்சி லாபம்தான். அதனால குழந்தைகள் ரீதியாகவும் உறவுகள் ரீதியாகவும் சந்தோஷப்படுறது. அதே போல் நம்ம செய்கிற வேலையில் ஒரு ஃப்ரீயாகவும் செய்கிறோம், அதே நேரத்தில் எனக்கு நல்ல திருப்தியாகவும் இருக்குன்னு நினைக்கிற காலம் இது. சிறப்பாக இருக்கும். ஆனால் ஒரு மாதம் ஆகும் அந்த சனி நட்சத்திரத்துக்கு வர்றதுக்கு. இப்போ 29ல் வந்தால் ஏப்ரல் 27 வரைக்கும் அவர் குரு நட்சத்திரத்தில் தான் இருக்கார். அந்த குரு நட்சத்திரத்தில் ஆல்ரெடி ராகு இருக்கார். அந்த ராகுவோட இணையிறது கொஞ்சம் பார்த்துக்கணும். அது அவங்கவுங்க ஜாதகப்படி அவங்களுக்கு ராகுவோ சனியோ கெட்ட கிரகமாக இருந்தால் கொஞ்சம் இந்த ஒரு மாசத்துல கேர் எடுத்துக்கணும். அதுக்கு தாண்டிச்சுன்னா இந்த 2.5 வருஷ காலம் அவங்களுக்கு நல்ல அமைப்பு தான். ஈவன் அவங்க ஜாதகத்திலேயே சனி கெட்டவராக இருந்தால் கூட இந்த சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அது 11ஆம் இடம் இருக்கிறதுனால எந்த பாதிப்பும் வராங்க. நல்ல ஒரு பலமா இருக்காரு, ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லலாம். ஒரே ஒரு விஷயம் எதுல சொல்லலாம்னா 4ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடா வந்துடும். 4க்கு 8, 4ஆம் இடம் சிம்மம் தானே ரிஷபத்துக்கு. அதுக்கு மீனை 8ஆ வந்துடும். அப்ப என்னன்னா வீடு கட்டுறது இடம் வாங்குறதுல சின்ன சின்ன வில்லங்க வர அதை பார்த்து வாங்கணும். திசாபுத்தியை பார்த்து வாங்கி. சனி திசாபுத்தி நடந்தா அது கொஞ்சம் எதிர்ப்பா வேலை செய்யும். மற்ற திசாபுத்தி நடந்தா அவங்களுக்கு யோகம் இருந்தா வாங்கிக்குவாங்க. சனி புத்தி நடந்தாலும் புத்தி நடக்கும்போது நம்ம லாபச்சனி வந்துருச்சு அப்படின்னு என்ன வேணாலும் செய்யலாம்னு செய்யக்கூடாது. 4ஆம் இடத்துக்கு அது 8. ஸோ ஆனா சனி வராரு. அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இப்போ ராகு இருக்காப்ல. சோ இந்த சனியும் ராகுவும் இருக்கிற காம்பினேஷன் கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. கண்டிப்பா. சோ அந்த பலன்கள் என்ன மாதிரி விஷயங்கள்? அதாவது ராகு ரிஷப லக்னக்காரர்களுக்கு பணம் தர்றது, வேலை தர்றது, சொந்த தொழில் நடத்துறதுக்கு பலம் கொடுக்குற கிரகம்னு எடுத்துக்கலாம். சனியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துற கிரகம். இப்போ ஒரு கஸ்டமர் கூட பேசணும்னா அதுக்கு ஒரு திறமை வேணும். அந்த டெவலப்மெண்ட்டை சனி கொடுப்பாரு. இந்த சனி ராகுமே அகமும் புறமும் கலந்து பண்ணுவார். அதனால 2 பேருமே பாதிப்பு கிரகங்கள் அல்ல. ஆனா 11ஆம் இடம்னு நாம இப்ப எடுக்கிறது தான் தப்பு. ஏன்னு கேட்டா புள்ளியை பார்க்கணும். இப்ப ரிஷப லக்னத்துல யார் முதல் புள்ளின்னா கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் மட்டும்தான் முதல் புள்ளி. அதுல பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இப்ப 11ல உடனே என்டர் ஆகுது. இப்ப நீங்க ரோகிணியில ஒருத்தர் பிறந்திருக்குவாரு, அவருக்கு 10ல இருக்காருன்னு தான் அர்த்தம். அவருடைய புள்ளிக்கு 11ஆம் இடம் வர்றதுக்கு இன்னொரு 6 மாசம் பிடிக்கும். அப்ப அது தப்பா நினைச்சிடக்கூடாது. நமக்கு 11க்கு வந்துருச்சு 2 கிரகமே நன்மை செய்யும் நினைச்சிடக்கூடாது. அப்ப இந்த சுக்கிரன் ராகு எப்படி தீமை செய்யும்னா அவங்களுடைய ஜாதகப்படி ராகுவோ சனியோ அந்த 10ஆம் இடம் அப்படிங்கிற தொடர்புல இருந்தா தொழிலுக்கு நல்லது பண்ணும். நூதனமான கண்டுபிடிப்புகள். இப்ப ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, கனரக வாகனங்கள் இருக்கு, சொகுசு வாகனங்கள் இருக்கு, பில்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா விதவிதமான பிரம்மாண்ட கட்டடங்கள் இருக்கு. இந்த மாதிரி லைன்ல இருக்கவங்க, எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் இருக்கவங்க, அனைத்து விதமான இண்டஸ்ட்ரி லைனும் சூப்பரா இருக்கும். இந்த சனி ராகு சேர்க்கை சூப்பரா இருக்கும். ஆனா அதே நேரத்துல அகம் சார்ந்து உறவுகள் சார்ந்து கேர் எடுத்துக்கணும். இவங்களுக்கு இந்த சனி திசையோ ராகு திசையோ புத்தியோ நடக்கிறவங்களுக்கு இந்த கனெக்ஷன்ல தேவையில்லாம சண்டை வந்துடும். ஏன்னா அது 10ன்னு எடுத்துக்கணும், நீங்க 11ன்னு எடுக்கக்கூடாது. 10ஆம் இடமும் வேலை செய்யும். அதுல இப்ப நமக்கு இந்த 2 கிரகம் சேர்க்கும் போது ஒன்னு அகம் சார்ந்த கிரகம், ஒன்னு புறம் சார்ந்த கிரகம். அப்ப என்ன ஆகும்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்.
எமோஷனல் அட்டாச்மெண்ட்ல பிரேக் வரும். அதுல இப்ப இன்னும் 2 பேர் சேர்றாங்க. சுக்கிரன் ஒரு 25 நாள் சேர்றாரு, புதன் இருக்கு. புதன் வந்து சேர்றாரு, எல்லாம் வக்கரத்துல வேற இருக்காங்க. இப்ப இந்த ஆணாக இருந்தால் அல்லது பெண்ணாக இருந்தால் பருவ கிளர்ச்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுல எல்லாம் கூட குளறுபடிகள் உண்டு. அகம் சார்ந்து நல்லா இல்லை, புறம் சார்ந்து நல்லா இருக்கு. அதே சனி வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு போயிட்டா அகம் சார்ந்து ரொம்பவுமே நல்லா இருக்கு. இந்த ராகு பயிற்சி ஆகுது இல்லைங்க மே மாசம், அது வந்து ராகு நட்சத்திரத்துக்கே வந்துருச்சு அப்படின்னா இவங்களுக்கு புறம் சார்ந்து நல்லா இருக்கும். அப்ப மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த கிரகமா இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரம் எங்க இருக்குன்னு பாருங்க. அந்த நட்சத்திரத்துக்கு அது வந்துருச்சுன்னா நல்ல பலம், நமக்கு பாசிட்டிவ் தான். இந்த சனி பயிற்சி நிறைய பேர் சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கும் பாருங்க சனி பயிற்சி வாக்கியம் சொல்றாங்க. வாக்கியப்படி சனி பயிற்சியே கிடையாது, இன்னொரு பக்கம் சனி பயிற்சி இருக்கு அப்படிங்கிறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சயின்டிஃபிக்கா நம்ம பார்க்கணுங்க. ஒரு காலத்துல பஞ்சாங்கம் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு எரர் கண்டுபிடிக்க நம்ம அதை மாத்திக்கணும். அதனால இப்ப வந்து திருக்கணித பஞ்சாங்கம் இன்னைக்கு இருக்கிற பஞ்சாங்கத்துல நமக்கு பெஸ்ட்டு. இப்ப எல்லா பஞ்சாங்கமுமே வந்து விண்வெளி அஸ்ட்ரானமி பேஸ் பண்ணி தான் வருது. இவங்களா கணக்கு போடுறது இல்லை, இவங்களா கணக்கு போட்டது தான் வாக்கிய பஞ்சாங்கம். அதனால அதுல வந்து டேலி ஆகாது. ஏன்னா யதார்த்தத்துக்கும் அந்த காலத்துல கணக்கு போட்டதுக்கும் இப்ப டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால திருக்கணித பஞ்சாங்கம் பெஸ்ட்டு, ரிசல்ட்டுக்கும் பெஸ்ட்டு. அதனால சனி பயிற்சி கண்டிப்பா நடக்குது. இப்போ சனி பயிற்சி நடக்குது. இப்ப இந்த காலகட்டத்துல நீங்க சொன்ன மாதிரி இப்ப இந்த தொழில் மாற்றம், வெளிநாடு பயணம், இப்ப படிக்கிறதுக்காக நம்ம வெளிநாடு போறது, இந்த மாதிரி வசதிகளை செய்யலாம். நீங்க கேட்கிற கேள்விகள்ங்க ஒவ்வொரு கேள்விகளுக்கும் கேள்விக்குரிய பாவம்னு இருக்கு. ஒரு கேள்வி கேட்கிறோம்னா அந்த கேள்விக்குரிய பாவத்துல நமக்கு நடக்கிற திசாபுத்தி தொடர்பு இருந்தாதான் அது செய்யும். ஜென்ரலா சனி பயிற்சியோ குரு பயிற்சியோ நம்ம கேள்விக்கு பதிலே சொல்லாது. அப்ப ஒருத்தருக்கு வெளிநாட்டு வேலைக்கு 6ஆம் இடமும் 12ஆம் இடமும் தொடர்பு கொள்ளணும். இப்ப ரிஷப லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல தானே ராகு நட்சத்திரம் இருக்கு. 2ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல ராகு நட்சத்திரம் இருக்கு இல்லையா? அந்த கிரகம் வந்து இப்ப வந்து அந்த வேலை அப்படிங்கிற திசா புத்தி நடந்ததுன்னா கண்டிப்பா வெளிநாட்டு வேலை கொடுக்கும். அதாவது அந்த புத்தி நடக்கணும். திசை புத்தி அந்தரம் நடக்கும். ஒரு புத்தி நடக்கும்போது தான் வெளிநாட்டுக்கு போறதுக்கே வாய்ப்பு கிடைக்கும். அது வந்து இயற்கையிலேயே அவங்களுக்கு கொடுப்பினையிலே பார்க்கணும். நம்ம அது வந்து வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத பார்க்கணும். எல்லாருமே வந்து ஒரு ரிஷப லக்னத்துல இருக்கிற அத்தனை கோடி பேருமே வெளிநாடுன்னு கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்ப யாருக்கு இன்வால்மெண்ட் இருக்கோ அவங்களுக்கு அவங்க ஜாதகம் கண்டிப்பா அந்த பதிலை சொல்லும். ஒரு பெயர்ச்சியை வச்சு நம்ம வந்து வெளிநாட்டுக்கு போறதை பத்தியோ அது மாதிரியான விஷயங்களோ வந்து அது மேலோட்டமான பார்வை. டெப்தான பார்வைங்கிறது வந்து தசாபுத்தி அவங்களுக்கு வெளிநாடு வேலைக்கு சாதகமா இருக்கான்னு பார்த்து தான் சொல்லணும். லக்னாதிபதி அவரே 11ல போய் வராரு. ஸோ அப்படி வரும்போது என்ன மாதிரி பலன்கள் தராரு? நீங்க சுக்கிரன் எடுக்கிறீங்க, நான் வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம்னு எடுக்கிறேன். இதுதான் வித்தியாசம் என்னுடைய சிஸ்டத்துக்கும் பொதுமக்கள் பார்வைக்கும். இப்ப அங்க வந்துட்டோம்னா உத்திரட்டாதி இருக்கு. சுக்கிரன் ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதி தான். ஆமா, ஆனா நட்சத்திர ரீதியா 4, 8, 12 தான் அவருடைய சர்க்கியூட்டே இருக்கு. அப்படிப்பட்ட சுக்கிரன் அவருக்கு வந்து சொந்த நட்சத்திரத்துல இருந்தா ரொம்ப துன்பம் தான் கொடுப்பாரு, நல்லதே பண்ண மாட்டார். ஏன்னா 12ஆம் இடம் வலுத்துறது இல்ல. அதனால வந்து இப்ப இருக்கிறது 11ஆம் இடம், அந்த 12ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் 12 அதனால பரவாயில்ல. அதனால இப்ப சுக்கிரன் எல்லாம் மாதக்கோள் தானுங்க. அதனால பெயர்ச்சியில வந்து பெருசா பார்க்க வேண்டியது இல்லை. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்கறதுல இத்தனை கிரகம் சேருது இல்லையா, அதுல இவங்களுக்கு கேள்வி கேட்கிறவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்காவது 8ஆம் இடமோ 12ஆம் இடமோ தொடர்பு இருக்கும், இல்லாம இருக்கா? ஏன்னா 4 கிரகம், சூரியனை சேர்த்தா 5 கிரகம். அப்ப 8ஆம் பாவம் 12ஆம் பாவ தொடர்பு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பா பாதிப்பு இருக்கும். எப்படி பாதிப்பு இருக்கும்? நண்பர்கள், 11ஆம் இடம்னா நண்பர்கள். அப்ப பழகிற ரீதியா பாதிப்பு இருக்கும், தொழில் ரீதியா பாதிப்பு இருக்கும். அது எப்படி பாதிப்பு அப்படின்னு எடுக்கும் பொழுது, இப்போ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது, ஒரு ஃபேக்ட்ரி நடத்துறாங்க, அது மாதிரி இயற்கை சீற்றங்களால ஒரு பாதிப்பு ஏற்படுறது, இது மாதிரியான நிகழ்ச்சி. அப்ப நம்ம வந்து 11ஆம் இடம்னு 19 இடம் நல்ல இடம் தான். இந்த சேர்க்கையினால வர்ற பிரச்சனை திசா புத்தியில கரெக்டா கொஞ்ச நாள் நடந்தா கூட, இப்போ ஒருத்தருக்கு 8, 12 2 மாசம் நடக்குதுன்னு வைங்க, அந்த 2 மாசம் தாக்கிடும். அதுல இந்த சேர்க்கையும் சேருது இல்ல,
அப்போ ஒரு தொழில் கிரகத்தோட இப்போ வண்டி வாகனம் 4ஆம் இடம், 8ஆம் இடம் வந்து விபத்து, இது ரெண்டும் தொடர்பாச்சுன்னா நடக்கும்ல. அந்த மாதிரி எடுத்துக்கணும். 4-8. 4-8 4-8ன்னா வண்டி வாகனத்தினால விபத்து. இப்போ ஒரு ஃபேக்டரியில வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா 8ஆம் பாவம் வந்து சூரியனாவோ செவ்வாயாவோ இருக்கும், நெருப்பு கிரகமா இருக்கும். அந்த திசா புத்தி நடக்கும்போது அவங்களுக்கு ஆகும். அதுக்கு போய் நான் வந்து சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் எடுக்கக்கூடாது. இப்போ இங்க அவங்களுடைய ஜாதகத்துல லிங்க் இருக்கிறனால தான் நடக்குது. ஆனா இந்த 2.5 வருஷம் சுமாரா எப்படி? நீங்க இப்ப 11ஆம் இடம்ங்கிறது பாத்தீங்கன்னா உறவுக்கு நல்லா இருக்கு, அகம் சார்ந்த வாழ்க்கை நல்லா இருக்கு. ஏன்னா 5ஆம் இடத்தை அத்தனை கிரகமும் பார்க்கும். 5ஆம் இடம்ங்கிறது தான் நீங்க சந்தோஷம், மகிழ்ச்சி, குழந்தைகள், இவங்களுடைய கலைகள், ஹாப்பியா இருக்கிறது, அதுல பிரச்சனை கிடையாது. அப்ப ரிஷப லக்னத்துல ஏற்கனவே திசா புத்தி ரீதியா 8-12 திசை நடக்கிறவங்களுக்கு கூட இந்த டைம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், இந்த காலகட்டம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். அதாவது நீங்க சொன்ன மாதிரி நண்பர்கள் விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு, ஆனா குடும்ப ரீதியா வந்து பிரச்சனைகள் இல்ல. அதே மாதிரி தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கறத கடைபிடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா இவங்க ஹாப்பியா இருப்பாங்க. எத்தனை கிரகம் சேர்ந்தாலும் அந்த 8-12 தொடர்பு இல்லாத கிரகங்களா இருந்தா அத்தனை மூலமா மகிழ்ச்சி வரும். சுக்கிரன்னா சொகுசா வந்து என்ஜாய் பண்றது. இப்ப இன்னைக்கு பெரிய பெரிய சுற்றுலா எல்லாம் போறாங்கல்ல, அதெல்லாம் சுக்கிரனுடைய சந்தோஷம்தான் அனுபவிக்கிறது. அது மாதிரி இப்ப வந்து ராகு இருக்காரு அப்படின்னா வெளிநாட்டுல போய் சுற்றுலா போறது, இப்படியெல்லாம் கூட அது வேணும். ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. அடுத்தடுத்து காணொலியில் சந்திக்கலாம். நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு காலம் சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம்.